இந்த கிச்சா சுதீப்போட மேக்ஸ் படம் ரீசெண்டாக தேட்டரில் பார்த்தேன். எப்போவுமே இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டுருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு கன்னடா படத்த தேட்டரில் பார்க்கறதுனால ஒரு குட்டி வீடியோ ஒன்று போட்டுவிட்டு ஓடிடலாமே அப்படிங்கிறத வந்துட்டேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கைதி ஃப்ளோவில் ஸ்டார்ட் ஆகுற ஒரு படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளேல நடக்கிற ட்விஸ்ட் டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, கைதியை நோக்கி அந்த கேரக்டர் கதைகள்லாம் போகல. இது வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு ட்ராக்ல போகுது. இந்த படத்தில வந்துட்டு அப்படி என்னதான் இருக்குன்னு ஓடுது அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, அந்த ஒரு மேக்கிங் ஸ்டைல் தான். நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு இப்போ தான் அது சாண்டல்வுட் இண்டஸ்ட்ரி வந்துட்டு அடாப்ட் ஆகியிருக்காங்க போல ஒரு ஸ்டைலுக்கு. அதனால வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. கிச்சா சுதீப் கேரக்டர் வந்துட்டு லைட்டாக எஸ்ஆர்கேமாக இருக்க ஷாருக்கான் மாதிரி அவர் கேரக்டர் வந்துட்டு பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு. மோரோஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி படத்தில் வில்லன் கேரக்டர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் வில்லன்கள் வந்துட்டு ஹீரோவை பார்த்தோன்னே பம்புறாங்க. என்ன பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்தளவுக்கு தான் எழுதியிருந்திருக்காங்க அந்த கேரக்டர்லாம். என்னதான் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக பில்டப் அப்படி இப்படின்னு ஏற்றுனாலும் அவங்கள பார்க்கும்போதே காமெடியாக தான் இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்து வந்துட்டு ஹீரோ வந்து போட்டு தள்ளிடுவார் போல. ஏன்னா ஹீரோவுக்கு அந்தளவுக்கு பயங்கரமாக பில்டப்பில் எழுதியிருக்காங்க. அது நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோயின் கேரக்டர்லாம் கிடையாது. அந்த வயசு நல்லா இருந்துச்சு. அந்த பிஜிஎம் வயசு அதான் சொல்ல வரேன்ட்ட பாருங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிஎம் வந்துட்டு இப்போ இந்த அதினீஷ் லோக்நாத் அப்படி தானே. ஸோ மகாராஜாக்கெல்லாம் போட்டிருப்பாரு காட்டாரெல்லாம். ஆர் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஒரு மியூசிக் போட்டார். கமர்ஷியலைஸ்டாக இல்லாமல் ஒரு ஆர்ட் ஃபார்மையும் கமர்ஷியலாக மாற்றலாங்கிற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்துட்டு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக வந்துகிட்டே இருக்குது. ஓகே ரைட்டு. வேறு என்ன சொல்ல வரணும்னா, இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா நான் ஃபேமிலியோடு தான் போயிருந்தேன். எதுக்காக பிடிச்சிருக்கு அப்படின்றத ஒரு கேள்வி எழுப்பலாம்னு எப்போன்னா, படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சட்டை போட்டுகிட்டே இருந்தாலும் ஒரு கதை ஒரு பர்பஸ் இருக்குது. அதனால அவங்க அடிச்சுக்கிறது ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு பாதிக்கலை. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரன் டைம் ஒரு மேஜரான விஷயம். அது இல்லாமல் கதை, அதுக்கு உண்டான ஒரு திரைக்கதை, அதோடைய நோக்கம் எதை நோக்கி ஓடுது, ஆடியன்ஸ் வந்துட்டு அப்பீலிங்காக உட்கார முடியுமா, இப்படி ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு படம் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் படம் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் படங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப சுமாராக இருக்குது. இங்கே மட்டும் இல்லை இந்த இண்டஸ்ட்ரியும் அதை வச்சு பார்க்கும்போது இந்த மேக்ஸ் படம் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ டைம் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள். போகும்போது உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் லோ பண்ணிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தெரியாது இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது 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 என்னன்னு தெரியாது. Please share, like, comment and subscribe.